ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டிஃபென்ஸை விட அஃபென்ஸ்ல அதாவது ரைடிங்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இந்த சீசன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இன்ஃபேக்ட் இந்த சீசன் தான் டெபியூட்டட் சீசனே, பட் கலக்கிட்டு இருக்க ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் காலங்காலமாக பல பேர் ஆடி இருக்காங்க. இதில் உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஓவர்சீஸ் பிளேயர் ஃபசல் அட்ராச்சனி தான், டவுட்டே வேணாம். உங்களுக்கு யார் ஃபேவரட்டுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 எக்கச்சக்கமான ஓவர்சீஸ் பிளேயர் ஆடிட்டு தான் இருக்காங்க, டவுட்டே வேணாம். அண்டு முக்கியமாக எப்போவுமே ஓவர்சீஸ்லேருந்து எப்பவுமே ஒரு பிளேயர் ஓவர்சீஸ்லேருந்து வராங்கன்னா ரைடரை விட டிஃபெண்டர்ஸுக்கு நிறைய வேல்யூ இங்கே இருக்கும். நிறைய பேரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ரெசா சடுலிச்சி என்னை கலக்கியிருக்காரு. அமீர் ஹுசன் பஸ்டாமி தமிழ் தலைவாசில் இருந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ஃபசல் அட்ராச்சலி காலங்காலமாக சம்பவம் பண்ணுற ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருந்து தான் இருக்காங்க. இந்த சீசனும் பிகேஎல் சீசன் 12லையும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஃப்ரம் ஓவர்சீஸ். அதிகபட்சமாக ஈரான் பிளேயர்ஸ் இந்த டைம் இந்த சீசன் இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது 4 ரைடர்ஸ். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்க டிஃபெண்டர்ஸ் ஒரு சிலரை மென்ஷன் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஜஸ்ட் மென்ஷன் மட்டும்தான், ஸோ லேட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் முகமது ரெசா சடுலிச்சி என்னை, அதாவது வருஷம் 2 கோடிக்கு மேலே போகிற பிளேயர். குஜராத் ஜெயண்ட்ஸ் நம்பி எடுக்கிறாங்க. சுத்தமாக ஃபார்மே கிடையாது. 8 போட்டிகளில் 9 புள்ளிகள் மட்டும்தான் டிஃபென்ஸில். பட் ரைடிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. கூடிய சீக்கிரம் ஃபார்மை கெயின் பண்ணாருன்னா இஸ் ஹீரோவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பட் இப்போ வரைக்கும் ஃபார்ம் கிடையாது. ஆல்சோ ரேசா மிர்பகேரி ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அந்த டீம் ரீட்டைன் பண்ண, அதாவது பிகேஎல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்றது ரேரு. அப்படி ஒரு கவர் பிளேயர், செம்மையான கவர் பிளேயர், அதில் டவுட்டே வேணாம். பட் இருந்தாலும் ரேசா மிர்பகேரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்திருக்கு பிகேல பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசாக அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட்டு. பட் இப்போ ஓரளவுக்கு ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு ரேசா மிர்பகேரி. மேனேஜ் பண்ணிடுவார் நம்புறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபசல் அட்ராச்சலி இந்த சீசன் டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்லேயே தலைவனோட பேர் அசால்ட்டாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபசல் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசி ஒரு சில சீசன்களாக ஃபார்ம் அப்படியே பெருசாக டவுன் ஆச்சு. பட் இந்த முறை சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ஆல்வேஸ் கிங். இவங்களாம் ஆல்ரெடி பிகேல ப்ரூவ் பண்ண இருந்த பிளேயர்ஸ். இப்போ நான் சொல்ல போறவங்க எல்லாருமே புதுசா வந்திருக்கிற பிளேயர்ஸ். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளது விளாக் சேனல் ஒன்று இருக்கு, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற பிளேயர் பாத்தீங்கன்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஸ். ஸோ அமீர் முகமது ஜஃபர் தனேஸை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் புதுசுலாம் கிடையாது, ஒத்துக்கிறேன் நான், பிகேஎலுக்கு அவர் புதுசுலாம் கிடையாது. பட் இருந்தாலும் யூ மும்பாவுக்காக அவர் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் இன் ரைடிங் அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயரா இப்போதைக்கு இருக்காரு. ஆல்ரெடி அப்படிதான் இருந்திருந்தாரு. பட் இது வரைக்கும் யூ மும்பா ஒரு 7 மேட்ச் ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அமீர் முகமது ஜஃபர் தனேஸுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது ரொம்ப கம்மி தான். பட் கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப பெட்டரா யூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு போட்டி இவரால் மட்டுமே அந்த டீம் வின் பண்ணாங்கன்னு நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வேகமாக ரைடை முடிச்சுட்டு வர்றது இவர்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்கில். அட்லீஸ்ட் ஒரு 7-10 செகண்ட்ல ஒரு ரைடை முடிச்சுட்டு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரு. அது ரொம்ப குரூஷியலா யூ மும்பாக்கு ஒரு டைம் வின் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில மொமெண்ட் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் அமீர் முகமது ஜஃபர் தனேஸை பெருசா பேச வைக்கிது, டவுட்டே வேணாம். இப்போ ஓரளவுக்கு வெல் நோன் பிளேயரா, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ரைடிங்ல கலக்குனது அமீர் முகமது ஜஃபர் தனேஸ் தான். அந்த ஒரு ட்ரெண்டை மாத்தி விட்டாரு. அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் டிஃபென்ஸ் தான் அப்படிங்கறத லைட்டா மாத்தினது இவர் தான். பட் தலைவனும் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஆகி இப்போ டிஃபென்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அது கொஞ்சம் இடிக்குது. பட் ஓகே, அவரோட பேருமே இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அடுத்த ஓவர்சீஸ் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி சமாதி ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்.
அலி சமாதி, அதாவது அடுத்த முகமது ரெசா சடுலிச்சியானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தின பிளேயர். ஹேர் ஸ்டைல மாத்த இருக்காரு, ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா வந்திருக்காரு. கபடியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எப்பவுமே கவனிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அலி சமாதி அப்படிங்கிற பிளேயருமே இருந்தாரு. அவர் டீமுக்குள்ள வரும்போது இந்த மாதிரியான இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத சூப்பரா ஏற்படுத்தி இருந்தாரு. அது டவுட்டே வேணாம். இப்ப வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக ஆடி 8 போட்டிகள்ல 39 புள்ளிகள் எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் நிதின் தன்கர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறாரு, இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நிதின் தன்கர் மட்டும் தனியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா இந்த டீமால, அதாவது ஜெயிக்க முடியல ஜெய்ப்பூரால. பட் அதே நேரத்துல அலி சமாதி சப்போர்ட் பண்ணாருன்னா ஜெய்ப்பூர் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து அங்க பிளே பண்ணிட்டு இருக்காரு. அஸ் ஏ டிஃபெண்டரா, அதாவது எப்பவுமே ஓவர்சீஸ் பிளேயர் ஒரு டிஃபெண்டரா கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க மேட்சஸ் வின் பண்றதுக்கு. பட் அஸ் ஏ ரைடரா இப்போ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டீமை ஜெயிக்கவும் வச்சிட்டு இருக்காரு. இது பார்க்க நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அலி சமாதி ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஓவர்சீஸ் பிளேயரா ஜெய்ப்பூருக்காக இருக்காரு. ரேசா அண்ட் அலி சமாதியை இவங்க இல்லாம ஸ்டார்டிங் 7 கிரியேட் பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டரா ஆடிட்டு இருக்காரு அலி சமாதி. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாஸ்ட் பிளேயர் பட் நாட் லீஸ்ட் பிளேயர் அலிரேசா மிர்சைன். பெங்களூர் புல்ஸை சேர்ந்த இந்த அலிரேசா ஆக்சுவலி அந்த டீமோட பிரைமரி சாய்ஸ் கிடையாது. ஆகாஷ் இண்டே, ஆஷிஷ் மாலிக் அண்ட் பங்கஜ் இவங்களுக்கெல்லாம் அப்புறமா தான் இந்த அலிரேசா. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சம் இஷ்யூ, அதாவது ஆகாஷ் இண்டே ஃபார்ம்ல கிடையாது, ஆஷிஷ் மாலிக் வந்து இன்ஜுரி வெளியே போயிட்டாரு. இவரை பிரைமரியா அப்பாயின்ட் பண்றாங்க. 9 போட்டிகளில் 73 ரைட் புள்ளிகள். அண்ட் இது முக்கியம் கிடையாது, டீம் பெங்களூர் புல்ஸ் டீம் இப்போ வின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிஃபென்ஸை விட இவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமா கருதப்படுது. அலிரேசா ஒரு கேம் சேஞ்சராகவே பெங்களூர் புல்ஸுக்கு மாறி இருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பெங்களூர் புல்ஸ் வின்னே பண்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளேயரா ரெடியாகி நிக்கிறாரு. அண்ட் பெங்களூர் புல்ஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா. பிசி ரமேஷ் இவரை வேற லெவலில் ரெடி பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். அலிரேசாவுக்கு இது டெபியூட்டட் சீசன் கிடையாது. ஆல்ரெடி தலைவன் யூமும்பாக்கெல்லாம் ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த சீசன் அண்டர் பிசி ரமேஷ் வேற மாதிரி ஒரு பிளேயரா தெரியறாரு. அதான் இங்க ஒரு பெரிய பெரிய சேஞ்சா இருக்கு. இந்த மாதிரி இந்த சீசன் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க ஓவர்சீஸ் பிளேயர்னா அது அலிரேசா தான், டவுட்டே வேணாம். சோ இந்த மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க ரொம்ப மிஸ் பண்ற, இல்ல இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு சொல்ற அந்த ஓவர்சீஸ் பிளேயர் யாரு? எனக்கு ஜான் குன்லி வந்து ஆடினார்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. எல்லாமே ஓகே, பட் இவ்வளவுதான் ஓவர்சீஸ் பிளேயரா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஏன்னா விரல விட்டு எண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும்தான் இங்க பர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் டீம்ல வாய்ப்பு கிடைக்குது, அந்த அளவுக்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணி வரதுக்கு டேலண்ட் இல்லாமலாம் கிடையாது. பட் கபடிங்கிறது இந்தியா பேஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ், இந்தியாவில் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ். இங்க ரொம்ப டேலண்டடா கபடியில் இருக்கிறதுக்கு பல யங்ஸ்டர்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மேக்சிமம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பெருசா எந்த ஒரு டீமும் நம்புறது கிடையாது. பிகேஎல்ல இன்னும் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் அபவுட் ஓவர்சீஸ் பிளேயர். ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இங்க வந்து ஆடாதான் கபடிங்கிறது உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ஸா மாறும். கிரிக்கெட் அப்படிதான் மாற்றப்பட்டது, உலகம் ஃபுல்லா அது ஃபேமஸ் ஆச்சு. ஸோ கபடியில இன்னும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன்.